என்னன்னு தெரியல, சண்டை வருது. நல்லா போயிட்டு திடீர்னு போயிடும், சண்டை வந்துடும். பிறந்த குழந்தை முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. எல்லோருக்கும் எங்களுடைய அன்பான மாலை வணக்கம். கோயம்புத்தூர்ல நம்முடைய சிறு குறு தொழிற்சாலைகள் SME ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ், மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ், அதனுடைய அமைப்பாக இருக்கக்கூடிய லகு உத்யோக் பாரதி அவர்களுடைய கோயம்புத்தூர் மாநகரத்தில் புதிய நிர்வாகிகளுடைய பொறுப்பேற்பு விழாவில் நாங்கள் எல்லாம் பங்கேற்றிருக்கின்றோம். பத்திரிகை நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். மற்றற்ற மகிழ்ச்சிங்கன்னா கேள்வி கேளுங்கன்னா பதில் சொல்றோம். டிஎன்பிஎஸ்சி பத்தி நீங்க ஒரு அறிக்கை கொடுத்துருக்கீங்க. நீங்க டிஎன்பிஎஸ்சில இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டோட எக்ஸாமினேஷன்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு சார். மத்தியத்தோட டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும்னா எந்த எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் கூட ஒரு செட் சிலபஸ் இருக்கும். சிலபஸ்ல இருந்து நீங்க கேள்விகள் கேட்கணும். நான் முன்னாடி சில கேள்விகள் நான் காட்டுறேன். நான் கேள்வி கேட்டதுக்காக 200 மதிப்பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு பரீட்சை நடக்குது. இத்தனாயிரம் இளைஞர்கள் கனவுகளோடு தயார் பண்றாங்க. அதுல தமிழ் மொழியிலிருந்து, தமிழ் பாடத்திலிருந்து 100 கேள்விகள், வேற 100 கேள்விகள் வெளியிருந்து வருது, வேறு பாடத்திலிருந்து. 200 கேள்விகள்ல கேட்கப்பட்டிருக்கக்கூடிய பல கேள்விகள் வந்து சிலபஸ்லயே இல்லை. உதாரணத்திற்கு நான் ஒரு சாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். அந்த மீடியாவில் இருக்கிறவங்க அதை ஜூம் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு சாம்பிள் ஒன்று காட்டுறேன். ஒலி மரபை கண்டறிக அப்படின்னு ஒரு கேள்வி நம்பர் 5. சும்மா நீங்க ஜூம் பண்ணி பாருங்க, யாராச்சும் இதுக்கு பதில் சொல்லுவாங்களா நீங்களே பாருங்க. அடுத்தது வேலை பிசகு என்கின்ற மரபு தொடரின் பொருள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இதையும் கொஞ்சம் அப்படியே ஜூம் பண்ணி பாருங்க. அடுத்தது ஒரு பொருத்தம் 4 கொடுத்திருக்காங்க. நான் சும்மா இருக்கிற சில சாம்பிள் கேள்விகள் இதை மட்டும் காட்டுறேன். இது எதுவுமே சிலபஸ்ல இல்லை. இதெல்லாம் 20 ஆண்டுகளுக்கு முன்பு வேறு காலகட்டத்தில் இருந்த தமிழ் சொற்றொடர்ல வந்திருக்கக்கூடிய சில வார்த்தைகள். அவங்களுடைய பிரிஸ்கிரைப்டு சிலபஸ்ல நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாதனால எல்லோரும் வந்து ஏதோ ஒன்று டிக் அடிப்பாங்க. ஒரு சிலபஸ்ல இருந்து கேள்விகள் வரும்பொழுது மட்டும்தான் அந்த மாணவனுடைய திறமையை நீங்க பரிசோதித்து பார்க்க முடியும். ஒரு 10% அவுட் ஆஃப் சிலபஸ் வச்சுக்கலாம். அது கிரிட்டிக்கல் திங்கிங்கா. சிலபஸ்லே இல்லாம தன்னிச்சையாக கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. முதல் கம்ப்ளைண்ட் எங்களுது. இரண்டாவது, சில சென்டர்ல குரூப் 4 தேர்வுகள் முடித்த பிறகு அதை பாதுகாக்கப்பட்ட விதம் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சீல் பிரிச்சிருக்கிறாங்க. அந்த பாக்ஸ் வந்து முழுவதுமாக சீல் பண்ணல, ஹாஃப் தான் சீல் ஆயிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த இன்டெகிரிட்டி ஆஃப் ஆன்சர் ஷீட்ஸை முறையாக கொண்டு போய் விவாதிச்சிருக்காங்களான். ஏன்னா லட்சக்கணக்கான மாணவ செல்வங்கள் எழுதக்கூடிய குரூப் 4 ஒன்று தேர்வுகள் முறையாக இல்லை, தேர்வு நடந்து முடிந்த பின்பு அதை பாதுகாக்கப்பட வேண்டிய விதமும் முறையாக இல்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. இது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தேர்வு கடினமா இருக்கலாங்கன்னு அது வேற, ஆனா தேர்வு சிலபஸுக்குள்ள இருந்து வரணும். அதனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறாங்க. இதுக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு நீ மத்திய அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளை பாரு அப்படின்னு திமுக சில பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சோ மத்திய அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளை எது சிலபஸ்க்கு வெளியே வந்திருக்குன்னு சொல்லுங்கண்ணா. நானே அவங்க சார்பா நானே போராடுறேன், அது வேற. ஆனா குரூப் 4ங்கிறது ஒரே ஆண்டுல அதிகப்படியான தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் அரசு பணிக்கு செல்ல வேண்டும்னா குரூப் 4 தான் அதிகப்படியான அரசு பணியிடங்களை கொடுக்கும். இந்த ஆண்டு நடத்தப்பட்ட தேர்வு சரியில்லை என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. மாணவ செல்வங்கள் எல்லாம் சொன்ன பிறகு அதை அனலைஸ் பண்ணிட்டு நான் உங்க முன்பு குற்றச்சாட்டாக பத்திரிகை நண்பர்கள் முன்பு நாங்கள் வைத்திருக்கிறோம். அண்ணா, எங்களை பொறுத்தவரை நம்முடைய மாண்புமிகு துறை ஜனாதிபதியாக ஒரு நல்லவர் வந்தால் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜெயதீப் தன்கர் அவர்கள் மிக சிறப்பான ஒரு மனிதர். வெஸ்ட் பெங்கால்ல கவர்னரா இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அவருடைய உடம்பு சரியில்லாத காரணத்தினால வெளியே வந்திருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு நிறைய எதிர்க்கட்சி நண்பர்கள் பொருளையே கிளப்புறாங்க. மார்ச் மாசம் 8, 9, 10, 11 எய்ம்ஸ்ல கார்டியாக் டிபார்ட்மெண்ட்ல அட்மிட் ஆயிருந்தாங்க. இன்னைக்கு அவங்க வந்து பணிச்சுமை அதிகமா இருக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. அதனால் யாரு தேர்வு செய்யப்பட்டாலும் நல்லவர்கள் எங்களுக்கு மகிழ்ச்சி. அதுவும் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு, ஏன்னா நான் ஒரு கட்சி, நான் ஆளுங்கட்சியினுடைய ஒரு தொண்டனாக இருக்கும் பொழுது நான் சில விஷயத்தை ஓப்பனா பேசினா தப்பா போயிருங்கன்னா, அதிலும் குறிப்பாக ஒரு தமிழர் வந்தா எங்களுக்கு சந்தோஷம். ஆனால் இந்தியாவில் யார் நல்லவர்கள் வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். ரொம்ப தவறுங்கன்னா, அந்த வீடியோவை நான் பார்த்தேன். கோவில் மூடப்பட்ட பிறகு, கருவறை மூடப்பட்ட பிறகு, சாமிக்கெல்லாம் என்னென்ன கடைசி நேரத்தில் நாம செய்வோம் அதெல்லாம் செய்து முடிக்கப்பட்ட பிறகு
கோவிலை வந்து வற்புறுத்தி துறக்க வச்சு அங்க வெளியே நிற்கக்கூடிய அந்த பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் கடைக்காரங்க கடையை பூட்டிட்டு இருக்கிறாங்க, அவங்களும் அதை வீடியோ எடுத்து அனுப்புறாங்க. அப்படி சண்டை போட்டு கோவிலை திறந்து கடவுள்கிட்ட போய் அப்படி என்ன பிரார்த்தனை வைக்க போறாங்க? அந்த பிரார்த்தனையை வச்சா கடவுள் ஏத்துக்க போறாங்களா? அப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை அறநிலைத்துறையினுடைய கையில இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா மூடப்பட்ட கோவிலும் திறந்து 9:30 மணி 10 மணிக்கு சாமியை பார்க்கலாம். ஆனா உங்களை போன்று என்னுடைய போன்ற சாதாரண மனிதர்கள் கியூல நின்று மணிக்கணக்காக காத்து ஒருவேளை இறந்து போயிட்டோம்னா சேகர்பாபு சொல்லுவாரு, அவன் திருப்பதியில 18 மணி நேரம் நிக்கிறான், இங்க 4 மணி நேரம் தான் நிக்கிறாங்க. நான் சொல்றது திருச்செந்தூர் பழனி போன்ற கோவில்ல பக்தாதிகள் அந்த கியூல நின்று இறந்து போனவங்க. அதனால இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த அறநிலைத்துறை சம்பந்தமாக யாரெல்லாம் இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறாங்களோ நடவடிக்கை எடுக்கணும். யாரு சாமியை தரிசனம் செய்த அந்த நபர் யார் வற்புறுத்தி திறக்க வச்சாங்களோ அவரின் மீது நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுக்கவில்லை என்றால் ஒரு சாதாரண மனிதருக்கு கோவிலின் மீது எப்படி மதிப்பு மரியாதை வருங்கண்ணா? கோவில் நிலங்கள்ல வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. பாஜக நிலைப்பாடு பல ஆண்டு காலமாக நம்முடைய அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹெச் ராஜா அண்ணன் பல இடத்துல இதை பத்தி பேசியிருக்கிறாங்கன்னா, குறிப்பாக கோவில் நிலத்தில் இருக்கக்கூடிய சொத்தை எல்லாம் முதல்ல மீட்கணும் அப்படிங்கறதா எங்களுடைய நோக்கமே. எத்தனையோ சொத்துக்கள் கிட்டத்தட்ட 1 லட்சம் ஏக்கர் நான் பல இடத்துல பேசுறேங்கன்னா, 1 லட்சம் ஏக்கர் இன்னைக்கு உங்க 5.25 லட்சம் ஏக்கர் தான் காட்டுறாங்க. அதுலயே 1 லட்சம் ஏக்கர் காணாம போயிருச்சு. அது கோவிலுடைய சொத்து. இரண்டாவது, கோவில்ல ஆல்ரெடி இருக்கிறவங்க அதை வந்து ரெகுலரைஸ் பண்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்க. அது நிலம் கோவில் நிலமாக இருக்கட்டும், அவங்கள ரெகுலரைஸ் பண்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதுக்கு பல இடத்துல நம்ம மாதம் கட்டணம் வாங்குறோம். அவங்ககிட்ட வருடம் நாம அவங்ககிட்ட ஒரு நிலுவைத் தொகையை வாங்கிக்கிறோம். பல இடத்துல இது இருக்கு. இன்னைக்கு தமிழகத்துல நம்ம எல்லோரும் இணைந்து அரசியல் கட்சிகள் தலைவர்கள் எல்லாம் இணைஞ்சு இதற்கான ஒரு சொல்யூஷன் ஏற்படுத்தணும். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஒரு பிரச்சனையை வச்சிருக்கிறாங்க. அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பலீங்கன்னா, அவங்க கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாடு மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க. நான் தனியா ஒரு கட்சி கூட்டணியில் இருந்தாலும் நான் சொன்ன தவறா போயிருங்கன்னா, என்னை பொறுத்தவரை அந்த 1 லட்சம் ஏக்கர் ஆல்ரெடி எத்தனையோ ஜாம்பவான்கள் என்கரேஜ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுல வாடகையே வரல. முதல்ல அதை புடுங்குவோம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கிறவங்க ₹1 ₹2 வாடகை கொடுக்குறாங்க. அதை முதல்ல வாங்குவோம். 99 ஆண்டுகள் வாடகை ஏற்றப்படாம பல இடமெல்லாம் இருக்கு. அதை வாங்குவோம். இதையெல்லாம் முதல்ல செய்ய வேண்டும். இதை பற்றி அதிகாரப்பூர்வமாக எங்களுடைய மாநில தலைவர் அவர்களும் ஹெச் ராஜா அண்ணன் எல்லா வருஷமும் அவர் தான் மக்களை சந்திச்சு எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க. அவர்கள் ஸ்பெசிபிக்கா கருத்து சொன்னா சிறப்பா இருக்கும். பட் என்னுடைய கருத்து இருக்கக்கூடிய சொத்துக்களை முறையாக நிர்வாகம் செய்வதற்கு நாம் ஒரு படி எடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றேன். மக்கள் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லி திமுகவோட சர்வே முடிவுகள் எப்படி பார்க்கறீங்க? நான் சர்வே பார்க்கலானே. அவர் சர்வே முடிவு வந்துருச்சானே? எதுக்குன்னே சர்வே பண்றாங்க? ஒரு 20 சீட்டு ஜெயிக்கிற கட்சி எதுக்கு சர்வே பண்ண போறாங்க? மக்கள் மனசுல கோபம் இருக்கு. மக்கள் மனசுல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு இருக்கு. இதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்த படுதோல்வி நமக்கு தெரியும். ஒரே ஒருத்தர் ஜெயிச்சாங்க. யாரு ஜெயிச்சாங்கன்னு நமக்கு தெரியும். 2 பேர் ஜெயிச்சாங்க. அந்த 2 பேர் யாருன்னு நமக்கு தெரியும். அது போன்ற மோசமான தோல்வியை திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு முன்பு பார்த்திருக்கிறாங்க. அதை நோக்கி தான் தேர்தல் களம் போகுதோ தவிர மக்கள் மனசுல என்ன இருக்குன்னா, முதலமைச்சர் அவர்கள் வெளியே வந்து ஒரு கிராமத்துல 2 இரவு தங்கி கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசினாவே அவருக்கு தெரியும். இந்த நேரத்தில் முதலமைச்சரை பத்தி நான் காட்டமா பேச விரும்பல. ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, வேகமா குணமடைந்து வரணும். அதனால என்னதான் அவங்க சர்வே எடுத்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வி உறுதி. ரஜினிகாந்தோட பிரதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் வந்து அரசியல்ல வந்து ஜொலிப்பது வந்து கஷ்டம், அண்ணாமலை புத்திசாலி, அவர் வந்து அரசியல் மிக உயர்த்துக்கு வருவார் சொல்லியிருக்காரு. ஆனா சூப்பர் ஸ்டாருடைய சகோதரர் கருப்பா சவப்பான் கூட தெரியாதுங்கன்னா என்னை அந்த வம்புல மாட்டி விட்டுறாதீங்க. அதனால நிச்சயமாக அவருடைய கருத்து அது. நான் ஏற்பது ஏற்காத தவறா போயிருந்தா மிச்ச தலைவர்கள் இருக்கிறாங்க. விஜய் அவர்களை பொறுத்தவரை ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கடுமையா பணி செய்ய வேண்டும் என்று நினைத்து களத்துக்கு வந்தா அவருடைய கையில் இருக்க வெற்றி தோல்வி எல்லாம். எந்த அரசியல் கட்சியும் அவருடைய உழைப்பை பொறுத்து தான் மக்கள் வாக்களிக்க போறாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும். அதே நேரத்தில் நான் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறேன். எங்களுடைய கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக சொல்லுகின்றோம், நம்புகின்றோம். மற்றபடி ஒரு கட்சியும் நாங்க யாரும் தரம் தாழ்ந்து அவங்க போயிடக்கூடாதுன்னு நான் சொல்லலீங்கன்னா, கடுமையா உழைக்கட்டும். மக்கள் மன்றத்தில் மக்களுக்கு என்ன செய்வோம் அப்படிங்கிற வாக்குறுதியை வைக்கட்டும். நீங்க எல்லாம் முடிவு பண்ணுங்க. ஆனா எதை பாத்தீங்கன்னா, ஆமா மலைவாழ் மக்கள், ஆமா நீங்க ஒரு பகுதியை தான் பாத்திருக்கீங்க. அங்க உள்ளாட்சி எலெக்ஷன்ல அவங்களுக்கு ஓட்டு பதிவே இல்லைங்கிற விஷயமா உங்களுக்கு தெரியுமா சார்? அண்ணா இங்க பாருங்கன்னா, அண்ணே ஒரு பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியக்கூடிய செய்தி நிச்சயமா எனக்கு தெரியாதுங்கன்னா நான் ஏத்துக்கிறேன்.
எனக்கு ஒரு செய்தி தெரிந்த பின்பு நான் அதை ஆராய்ந்த பின்பு உங்க முன்னாடி நான் வைக்கிறேங்கன்னா, பத்திரிகை நண்பர்கள் நீங்க கிரவுண்ட்லயே இருக்கிறீங்க, நிச்சயமா என்னை விட உங்களுக்கு அதிக நாலேஜ் இருக்கு. நீங்க சொல்வது இன்னும் அதிர்ச்சியளிப்பதாக இருக்குது அப்படின்னு நான் ஒரு பக்கம் செய்தியை பதிவு பண்ணியிருக்கேன். அப்ப நீங்க சொல்றத பார்த்தா அது இன்னும் அதிர்ச்சியளிப்பதாக தானே இருக்கு. அரசு ஒரு பக்கம் திராவிட மாடல் அரசு, முன்னேறிய மாநிலம், இந்தியாவுடைய 2வது பெரிய பொருளாதார மாநிலம் சொல்லக்கூடிய அரசு, தமிழகத்துல இது போன்ற அவல நிலையை தடுப்பதற்கு என்ன முயற்சி எடுக்கிறாங்கன்னு சொல்லணும். இதை பத்தியே பேச மாட்டாங்க. ஆனா இதை தவிர எல்லாம் பேசுவாங்க. அண்ணே, இதை விட பெரிய பொறுப்பு என்ன? நிம்மதியா இருக்கோம், தொண்டரா இருக்கிறோம், கட்சி கொடுக்கக்கூடிய வேலையை செய்யறோம். கட்சி புதிய தலைவர் வரணும், அவர்கள் முடிவு செய்வார்கள். இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இருக்கிறோம். மாநில தலைவராக இருந்த பொழுதும் செய்த பணியை அப்படியே தான் செய்யறாங்கன்னா, உங்களோட அப்படியே தான் இருக்கேன். பத்திரிகை மட்டும் ஏன்னா தலைவர் இருக்காங்க, அவங்க பேசட்டும் அப்படிங்கறக்காக அதிகமா பத்திரிகை நண்பர்களை சந்திப்பதில்லை. தலைவர் அந்த கருத்து வைக்கட்டும் அப்படின்னு. மற்றபடி நான் செய்யக்கூடிய பணியில 1% கூட எங்கேயும் குறைச்சிக்கல இல்லைங்கண்ணா. கட்சி எப்பொழுது முடிவு பண்ணுதோ அவங்க கொடுக்கட்டுங்கண்ணா. தனிநபர் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு 2ஆம் இடத்துல இதை முடிச்சிட்டீங்க வரங்க தலைவர், உங்க கேள்வி பதில் சொல்றேன். டிடிவி தினகரன் அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல கூட்டணி ஆட்சி தான் அமையும், எல்லா கட்சிகளுக்கும் அமைச்சரவை இடம்பெறும், 2014-19 பாஜக வந்து யூனியன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாலும் மெஜாரிட்டியா இருந்தாலுமே கூட்டணி இருந்த கட்சிகளுக்கு வந்து அமைச்சரவை இடம் கொடுத்தாங்க. நான் ஏதாச்சும் பேசினா அதே போல நடக்கும். அண்ணா உங்களுக்கு தெரியும், நான் ஏதாச்சும் பேசினா தேவையில்லாம அது பஞ்சாயத்துல போய் முடிஞ்சிடும். ஆனால் நான் முதல்ல இருந்து நான் தெளிவா சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எங்களுடைய தலைவர் சொன்னதை திரும்ப திரும்ப நான் சொல்றேன். இன்னைக்கு நான் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எங்களுடைய தலைவர்கிட்ட விட்டு அவங்க சம்பந்தமா பேசிட்டோம். பட் என்னுடைய கருத்து நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட வச்சுட்டே இருக்கிற கட்சியினுடைய தொண்டர், தலைவர்கள் சொன்ன கருத்து. அதனால பொறுத்துருங்க, சரியான நேரத்தில் எல்லாம் பேசுவாங்க. ஆனா கூட்டணி முழுமையான வடிவம் பெறணுங்கண்ணா. எல்லா கூட்டணிகளுமே வடிவம் பெறணும். இன்னும் புதிய கட்சிகள் வரணும், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கூட்டணி கட்சிகள் வெளியே போகணும். இதெல்லாம் நடக்குங்கண்ணா. இப்பதான் ஆரம்பம், இன்னும் 9 மாசம் இருக்கு. இன்னைக்கே எல்லா கூட்டணியும் முழுமையாக வடிவம் பெறும் நம்ம எதிர்பார்க்க கூடாதுங்கன்னா. நிச்சயமாக அந்த காலமும் சூழலும், இன்னும் தேர்தலுக்கான சூடே ஆரம்பிக்கலீங்கன்னா, அது வரும் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு முழுமையான வடிவத்தில் இருக்கும் என்பது என்னுடைய தீர்க்கமான ஒரு நம்பிக்கைங்கண்ணா. ஆனா தனிநபர் வருமானம் தமிழ்நாடு வந்து 2ஆம் இடத்துல இருக்கு. அதே மாதிரி 2.0 திராவிட மாடல் ஆட்சியில இன்னும் மிகப்பெரிய உச்சத்தை எட்டும் தமிழகம். சரிங்கண்ணா, திராவிட மாடல் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி தமிழகம் எங்க இருந்துச்சுங்கண்ணா? கர்ம வீரர் காமராஜர் ஐயா காலத்துல தமிழகம் எங்க இருந்துச்சு? இதெல்லாம் பேசவே மாட்டாங்க அவங்க. கர்ம வீரர் காமராஜர் ஐயா தன்னுடைய ஆட்சியை முடிச்சுட்டு 1954 63 ஆட்சியை முடிக்கும் பொழுது தமிழகம் முன்னாடி தான் இருந்துச்சு. தமிழகம் நீர்ப்பாசனத்தில் இந்தியாவிலே முதன்மையா தான் இருந்துச்சு. அப்ப எல்லாம் முன்னாடி தான் இருந்தோம். ஏன் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா புரட்சி தலைவர் ஆட்சி காலத்துல தமிழகம் எங்க இருந்து? முன்னாடி தான் இருந்துச்சு. இவங்க எப்படி வாயிலே வட சொல்றாங்கன்னா, திமுக என்கின்ற கட்சி தோன்றிய பிறகுதான் நீங்கள் நானும் சட்டை போட்டுட்டு நாகரிகமா இருக்கிற மாதிரி கதை பேசுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு, ஆட்சி குறிப்பாக இந்த ஆட்சி வந்த பிறகு தமிழகத்தினுடைய தொழில்துறை கீழே போக ஆரம்பிச்சிருக்கு. உத்தரப்பிரதேசம் போன ஆண்டு தமிழ்நாட்டை விட அதிகமான ஸ்டார்ட் அப் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. நீங்க ஹரியானாவினுடைய பெர் கேபிட்டா ஜிஎஸ்டி தமிழகத்தினுடைய பெர் கேபிட்டா ஜிஎஸ்டியை விட ஹரியானா அதிகம். நீங்க எல்லா குறியீடுகளும் எடுத்து பாருங்க. 2வது இருக்கும், இதற்கு முன்பு 2வது இருந்தோம். ஆனா 3வதுக்கும் 2வதுக்கும் இருக்கிற கேப் குறைஞ்சிருக்கு. 4வதுக்கும் 2வதுக்கும் இருக்கிற கேப் குறைஞ்சிருக்கு. அதனால 2030 வரும் பொழுது இப்பவே உத்தரப்பிரதேசம் தமிழகத்தை தொட்டுக்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய மாநிலமாக, இந்தியாவுடைய 2வது பெரிய மாநிலமாக. கர்நாடகாவுக்கும் நமக்கும் இருக்கிற கேப் குறைஞ்சிருச்சு. அந்த பொய்யே சொல்லவே மாட்டாங்க. அதை வந்து சொல்லவே மாட்டாங்க, பொய்யா பேசுவாங்க. இதுக்கு முன்னாடி 2வது இருந்தோம், 2020 2வதா இருந்தோம், 2025 2வதா இருக்கும். ஆனா திமுக வந்த பிறகு கேப் குறைய ஆரம்பிக்குது. அடுத்த மாநிலங்கள் வேகமா நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிருவாங்க. கல்வி படிப்புகள் வந்து நம்ம ஜெர்மனி போன்ற நாடுகள் ஒப்பிடும்போது பின்தங்கி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்கீங்க. ஆனா டெக்னிக்கல் நாலேஜுங்கண்ணா நான் சொன்னது, டெக்னிக்கலா ஒரு இன்ஜினியரிங் ஸ்கில்லை பத்தி சொன்னாங்கண்ணா. ஒரு ஜெர்மனியில பிராக்டிஸ் ஸ்கூல் என்கின்ற ஒரு மாடல் வச்சிருக்காங்க. நம்ம இவ்வளவு இன்ஜினியர் உற்பத்தி பண்றோம், அது கோயம்புத்தூர் போன்ற ஒரு நகரத்துல. அதனால நான் உங்களுக்கு சொன்ன என்னுடைய அன்பான கருத்து என்னன்னா, ஐயா இன்ஜினியரிங் மாணவர்களை நீங்க உங்க தொழில் நிறுவனத்தை கூட்டிகிட்டு வந்து பட்டை தீட்டி வெளியே அனுப்புங்க. நீங்க இன்ஜினியரிங் காலேஜோட டைப் போடுங்க. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் இங்க இருக்கக்கூடிய சிறு குறு நிறுவனத்துல 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ பணி செய்து ப்ராஜெக்ட் பண்ணட்டும். அவங்கள பட்ட தீப்பி வெளியே அனுப்புனீங்கன்னா அந்த இன்ஜினியரிங் கல்வி முழுமை பெறும் என்கின்ற கருத்தை வச்சங்கண்ணா. இது போன்ற கருத்து நீங்க சொல்லியிருக்கும் போது பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கொரோனா டைம்ல நாங்க எல்லாத்தையும் பாஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது கொரோனா பேட்ச் நீங்க எனக்கு தேவையில்லாம நீங்க வம்புல மாட்டி விடுறீங்க தலைவர். அண்ணே நான் வந்து எனக்கு தேவையில்லாம அண்ணன் வம்புல மாட்டி விடுறேன். கோவை மாவட்டமா இருக்குமா கரூர் மாவட்டமா இருக்கு? என் தலைவர் எலெக்ஷனுக்கு சூடே பிடிக்கல. என்ன எலெக்ஷனை பத்தி யாருமே பேசல.
துணை ஜனாதிபதி தேர்தலுக்கே இன்னைக்கு தான் எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கிறாங்க. நாங்க தயாராகிட்டு இருக்கோம். அதுக்கே நான் நோட்டிபிகேஷன் கொடுக்கல. அதனால் காலம் வரும்பொழுது நிச்சயமாக நாம் பேசுவோம். எடப்பாடி பழனிசாமியுடைய அனைத்து சுற்றுப்பயணங்கள்லயும் மக்கள் கூட்டம் வந்து அதிக அளவுல வந்துட்டு இருக்கிறதே வந்து ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு முதல் படி அப்படின்ற மாதிரி ஒரு பேசியிருக்காரு. ஆனா அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரணும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. மக்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்கணும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மக்கள் மன்றத்தில் போய் ஒரு கருத்தை வைக்கிறாங்கன்னா மக்கள் கேட்கணும், அதை நம்ம வரவேற்கணும். ஒரு ஆல்டர்னேட் கவர்னன்ஸ் நான் என்ன சொல்றேன் எதிர்க்கட்சி தலைவர் சொல்லணும், அதையும் மக்கள் கேட்கணும். இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் நான் பார்க்கிறேன். பிறப்பு விகிதம் குறைவாய் குறைஞ்சதுக்கு தமிழ்நாட்டில் சொல்றீங்க சார், அது எந்த ரேஷியோல சொல்றீங்க, எந்த அடிப்படையில் சொல்றீங்க சார்? ஓகே, இந்த புது சென்சஸ் வரலீங்கன்னா டெமோகிராபிக் சார்ட், அதாவது ஓகே, ஆனா எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னாங்கன்னா டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் TFRன்னு ஒரு டேட்டா இருக்கு, நீங்க ஓபன் டேட்டா. அதாவது குழந்தை பிறக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு மொத்தமா எவ்வளவு குழந்தை பிறக்குது அப்படிங்கிற கணக்கு தான் TFR. இந்தியாவில் அது 2.1 இருந்தால் மட்டும்தான் பிறப்பும் இறப்பும் சமமா இருக்கணும். TFR 2.1. தமிழ்நாடு இன்னைக்கு 1.7. அப்படின்னா தமிழ்நாட்டில் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு சகோதரிக்கு 1.7 விகிதாச்சாரத்தில் குழந்தை பிறக்குது, 2.1 இல்லை. அப்படின்னா நம்முடைய பிறப்பு குறைவாகவும் இறப்பு அதிகமாகவும் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த நடக்கக்கூடிய சென்சஸ் மக்கள் தொகையில தமிழகத்தினுடைய மக்கள் தொகை டிப்பாக ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம 1.7 இருக்கும் கேரளா, நம்ம எல்லோருமே. இது ஒரு அபாயகரமான சூழ்நிலை. ஏன்னா ஒரு பக்கம் வேலைக்கு ஆட்கள் குறைவா இருக்கிறாங்க, வடக்கிலிருந்து வரக்கூடியவர்கள் வேலையில் அதிகமா இருக்கிறாங்க. நம்மளுடைய மக்கள் தொகையும் குறைய ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு வேலையில்லா திண்டாட்டம் கொஞ்ச நாள்ல மாட்டோம். வேலை இருக்கும், ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அதனால் இதையெல்லாம் இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல், படித்தவர்கள் 2 குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் சொன்னா அப்புறம் சண்டைக்கு வந்துருவாங்கன்னா, அப்புறம் எல்லோருமே ஆரோக்கியமான குடும்பத்தில் வாழணும். இளையவர்கள் அதிகமா இருக்கணும். அந்த 18 வயசுல இருந்து 60 வயசு கேப் அதிகமாகவும் பாப்புலேஷன் பல்ஜுபாங்க. 60 வயதுக்கு மேல இருக்கிறவங்க கொஞ்சம் குறைவாக இருக்கணும். தமிழகத்தை பொறுத்தவரை அந்த கிராஃப் மாற ஆரம்பிச்சிருக்கு. இது எந்த அரசியல்வாதி மேலேயும் குற்றச்சாட்டு இல்லைங்கன்னா, ஒரு மாநிலம் வளர வளர இந்த பிரச்சனை வரத்தான் செய்யும். நாம இன்னைக்கு வளர்ந்துட்டோம், இந்த பிரச்சனை வருது. யூபி எல்லாம் 2.7 இருக்கிறாங்க, TFR 2.7, பீகார் 3.1. அங்க எல்லாம் இன்னும் யங்ஸ்டர்ஸ் அதிகமா இருப்பாங்க. ஸோ இந்தியாவுடைய பொருளாதார சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும் இன்னும் 10 ஆண்டுகள்ல. அதற்கு நாம் தயாராக வேண்டும். அரசியல்வாதிகள் இதை பத்தி பேசணும். ஆனா நிறைய நேரம் இதை பத்தி நம்ம பேசாம உப்பில்லாத சப்பில்லாத விஷயத்துல பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் பாலிசி மேக்கிங்குள்ள வர வேண்டும் என்பதற்காக தான் அந்த கருத்தை நான் முன்வைக்கிறேங்க. சரிங்கண்ணா, ஆமாங்கண்ணா. ஆனா இல்லைங்கண்ணா, நம்முடைய கட்சியின் சார்பாக யார் கலந்துக்கணுமோ அவங்க கலந்துக்கிறாங்க. கட்சியினுடைய மாநில தலைவர், கட்சியினுடைய சார்பாக இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர், நம்முடைய அகில இந்திய தலைவருடைய பிரதிநிதி எல்லாம் கலந்துக்கிறாங்கன்னா அந்தந்த பகுதியில் எல்லோருமே கலந்துக்கிறாங்க. நான் தொண்டனா இருக்கிறேன் தலைவா, நான் தொண்டனா தான் இருக்கிறேன். என் சார்பாக தலைவர் யாரு கலந்துக்கணுமோ எல்லாரும் கலந்துருக்காங்க. அப்படி இல்லை, கலந்துக்கல அப்படின்றது இல்லைங்கன்னா வேறு வேறு வேலையில எல்லாமே இருக்கிறோம். கட்சி எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்குது, அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கேன். கலந்து கொள்ள கூடாது, கலந்துக்கணும் அப்படின்னு இல்ல. கட்சியின் சார்பாக யார் கலந்துக்கணுமோ அவங்க கலந்துருக்காங்க. அண்ணா அது மிகப்பெரிய ஊழலுங்க அண்ணா. அது அதே மாதிரி கோவிலையும் அதே போன்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. கோவிலையும் சொத்து வரி பல்வேறு வரிகள் வந்து கடுமையாக உயர்த்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு அண்ணா மதுரையில இந்த சொத்து வரி மோடஸ் ஆபரண்டியை பார்த்த பிறகு தமிழ்நாடு முழுவதுமே SIT போட்டு இன்வெஸ்டிகேட் செய்ய வேண்டும் என்பதும் எங்களுடைய கருத்து. தலைவா நீங்க தெளிவா வந்திருக்கிறீங்க, எனக்கு பிரச்சனைல மாட்டியோங்க அண்ணா. இதுல குழப்பமே இல்லைங்கன்னா அமித்ஷாஜி அவர்கள், ஏன்னா நான் முன்னொன்று வச்சு ஐ எம் பிரின்சிபல் பொலிட்டீஷியன், மிக தெளிவாக அமித்ஷா அவர்கள் NDA கூட்டணிக்கு முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவங்களை சென்னையில அறிவிச்சுட்டு போயிட்டாங்கன்னா இதுல எந்த குழப்பமே இல்லை. ஏதோ ஒரு பேட்டியில சொல்லும் பொழுது அவங்க பேரை சொல்ல அதெல்லாம் காரணமே இல்லைங்க. நாங்க பேட்டியில பேரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, அந்த கான்டெக்ட்ல NDAங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அதனால் இதுல எந்த குழப்பமும் இல்லை. இது சும்மா சில எதிர்க்கட்சி நண்பர்கள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. அப்படின்னா எல்லாரும் திமுக ராஜினாமா தான் பண்ணும். அந்த மாதிரி ஸ்டாலின் ஐயா யாராவது முறைகேட்டில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதி ராஜினாமா பண்ணும்னா திமுகவுடைய கேபினெட் எல்லாரும் ராஜினாமா பண்ணணும், திமுகவுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லாரும் ராஜினாமா பண்ணணும். முதலமைச்சர் ராஜினாமா பண்ணுமாங்கிறது அவர் மனசாட்சிக்கு விட்டுறாங்கண்ணா.
ஏன்னா தொடர்ந்து டிஎம்கே ஃபைல்ஸ் தொடர்ந்து பேசுறாள் நானு, தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டை வைக்கிறாள் நானு. உள்ளாட்சியிலும் ஊழல் குற்றச்சாட்டு மதுரையில வெளியே வந்திருக்குன்னா எல்லா இடத்துலயும் தணிக்கை பண்ணணும், இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அதனால் முதலமைச்சர் அது போன்ற கருத்தை வைக்கிறாங்கன்னா திமுக காரங்க மொத்தமா ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருக்கு. சார் 100 நாள் வேலை திட்டத்தில் 19,000 போலி கணக்குகள் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்றாங்க சார். இதை பத்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நிறைய போலி கணக்குகள் தமிழ்நாட்டில் இருப்பது உண்மைதான். இதை ஆதாரப்பூர்வமாக ஈரோடு மாவட்டத்தில் 2 பஞ்சாயத்தை சர்வே பண்ணி அதை முழுவதுமா டாக்குமெண்ட் பண்ணி மத்திய அரசுக்கு நாம் அனுப்பியிருக்கோம். அந்த காப்பியை கோயம்புத்தூர் வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்புற லெட்டர் உங்களுக்கு போட்டுறேன், நீங்க பாருங்க எப்படி ஊழல் பண்ணிருக்காங்க, எப்படி ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு. அதனால் சகோதரர் சொல்லியிருக்கக்கூடிய நம்பரை பத்தி எனக்கு தெரியல. ஆனா தமிழ்நாட்டில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடப்பது என்பது உண்மை. சாம்பிளுக்கு 2 பஞ்சாயத்து டேட்டாவை இப்ப நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஒரு 2 கேள்வி ஒட்டுக்கா கேட்டேன். தயவா நீங்க பிரச்சனையா தான் கேள்வி கேளுங்க, கொஞ்சம் ஈஸியா கேளு, பிரச்சனை இல்லாத கேளு. நிதிஷ்குமார் பேர் அடிபடுது. எதுக்குன்னா? நிதிஷ்குமார் பீகார் முதல்வருடைய பேரு வந்து பரிந்துரைக்கப்பட்டதாக நாங்கள்லாம் செய்தியெல்லாம் போட்டிருக்கோம். அதனுடைய சூழல் சொல்லுங்க. பகிரங்கமா அறிக்கை வந்து எடப்பாடி ஐயா விட்டுருக்காரு, இந்த மாதிரி சீமான் வரணும், விஜய் கூட்டணிக்கு வரணும். அண்ணா அது வந்து என்டிஏவுடைய சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அவங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அவங்க. நீங்க கேட்ட 2வது கேள்விக்கான பதில் அவங்க தான் சொல்லணுங்கண்ணா. நான் சொன்னது சரியா வராதுங்கண்ணா. முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்றேங்கண்ணா. இன்னைக்கு துணை ஜனாதிபதி இன்னைக்கு ஜெய்தீப் தன்கர் அவங்க ரிசைன் பண்ணிருக்காங்க. 2027 வரைக்கும் டேர்ம் இருந்துச்சு. புதிதாக வரக்கூடிய துணை ஜனாதிபதி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த 5 ஆண்டுகள் இருக்க போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நிறைய பேர்கள் போதுங்கன்னா அது எல்லாமே ஸ்பெகுலேஷன் தான். நம்மை பொறுத்தவரை நம்முடைய கட்சியிலிருந்து தீர்மானம் செய்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு இரவு யூகே போறாங்க, நேரடியா மால்டீவ்ஸ் போறாங்க. யூகேல இருந்து அங்கிருந்து தூத்துக்குடி வர்றாங்க. அதனால் பிரதமர் அவர்கள் இன்றிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வெளியிருக்கிறாங்க, சனி ஞாயிறு தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அதனால் எல்லோரும் பொறுத்திருப்போம். நல்ல ஒரு பெயர், நீங்க தான் சொன்னீங்க தமிழ்நாட்டிலிருந்து வந்தா சந்தோஷம், எங்களுக்கு சந்தோஷம் தான். அது இந்தியாவிலிருந்து யார் வந்தாலும் நல்ல ஒரு பெயர் வரட்டும். ஏன்னா யூகங்கள் அதை பற்றி சொல்வது எனக்கு அனுமதி இல்லைங்கன்னா நான் சொல்லவும் கூடாது, எனக்கு தெரியவும் தெரியாது. சம்பந்தப்பட்டவர்கள் சரியான நேரத்தில் சொல்லுவாங்க. நன்றி அண்ணா, டேக் கேர் அண்ணா, பை அண்ணா, பை.